This video is sponsored by Buy Moti Online Shopping. Hi friends, this is Vinu. இந்த காணொலியில் நம்ம யூடியூப்புக்கான தம்பனையில் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம பிக்சார்ட் அப்படின்ற அப்ளிகேஷனை நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய இன்டர்ஸ்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பேக்ரவுண்ட் அப்படின்ற இடத்துல நமக்கு தேவையான ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிஞ்சப்புறம் இந்த இமேஜுக்கான சைஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 16.9. ஸோ அந்த யூடியூப்புக்கான தம்ப்நெயிலுக்கான அந்த பேஜை நான் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜை டைப் பண்ணுறேன். ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதை கரெக்டாக நான் இந்த பேஜில் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சில இமேஜை கூட நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணி அதனுடைய அந்த பேஜோட அந்த லோகோவை நான் டவுன்லோட் பண்ணி அதை கரெக்டாக நான் என்னுடைய தம்ப்நெயில் பேஜில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய இமேஜோட ரைட் சைடில் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது எங்கே தேவையோ உங்கள் மைண்ட் சொல்கிற அளவுக்கு, ஸோ உங்கள் கற்பனைக்கு நீங்கள் ஒரு வழியை கொடுத்து ஸோ இது எந்த அளவுக்கு இன்னும் அழகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது ரொம்ப சிறப்பாக செய்யலாம். இன்னும் நிறைய இடங்கள் காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் நான் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஒரு ஹாப்பி சைல்டு அப்படின்ற டைப் பண்ணி ஒரு இமேஜை மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டவுன் சைடில் ஒரு ஹாப்பியான சைல்டோட இமேஜை டவுன்லோட் பண்ணி நான் இந்த பேஜில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே தேவையோ உங்கள் கற்பனை வளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை இன்னும் அழகாக மாடிஃபை பண்ணலாம். ஸோ நான் இந்த பேஜோட ரைட் சைடில் கார்னர் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ அதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெட்டர்ஸை இன்னும் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம், அப் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் எனக்கு இந்த ஸ்பேஸ் இன்னும் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் இதை ரீஎடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ யூடியூப் அப்படின்றத லெஃப்ட் சைட் கார்னரில் டவுன் சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த இமேஜை ரைட் சைட் கார்னரில் கொஞ்சம் இதை விட சைஸ் பெருசாக வைக்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த இமேஜ் நீங்கள் எந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை மூவ் பண்ணிக்கலாம். சைஸு சின்னதோ பெருசோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் பிக்சார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூசர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் அழகாக இதை பயன்படுத்திக்கலாம். இன்னும் எனக்கு ஒரு இமேஜ் ஸ்டிக்கர் தேவைப்படுது. அதனால் மறுபடியும் நான் சர்ச் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஒரு தம்ப்நெயில் அப்படி டைப் பண்ணி எனக்கு ஒரு ஏரோ மார்க் தேவைப்படுது. ஸோ அதை நான் டைப் பண்ணி மறுபடியும் அதை டவுன்லோட் பண்ணி மறுபடியும் என்னுடைய தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணக்கூடிய பேஜில் நான் அதை கொண்டு வரேன். ஸோ இது எப்படி வேணால் நம்ம திருப்பிக்கலாம். இதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எங்கே தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக என்னுடைய மைண்டு இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஸோ நீங்களும் இதை கிட்டத்தட்ட முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜோட டாப் சைடில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். ஸோ அதை மெதுவாக கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.